என்ன சொல்லு ராஜா நீங்க இவ்வளவு கோவம் உங்களுக்கு தராது ஏன்னா நம்ம சண்டைக்கு அம்மா வடி வாங்கி போனா தான் நம்ம சண்டை செய்யணும். அம்மா என்ன சொன்னாங்க? ஆதித்தனுடைய மாமனார் அம்மை குந்தி என்னுடைய மாமியார் ஆதித்தன் எந்த பாண்டவர் ஐவர்கள் என் மைத்திரமார்கள். எவ்வளவு உயர்த்தி சொல்றாங்க பத்தியா உன் தம்பிமார்கள நீ மாட்டீங்க என்ன உயர்த்தினாலும் வெளியிட்டாய் உன் போன யுத்தக்களம் செல்ல வேண்டும். என்ன செய்யணும்? எதுக்கு பேச வர? அம்மா இப்ப வந்துக்கிறாங்க. அங்க பாரு அம்மா நடி பாரு உடைய பாரு ஆமா எங்கேயோ போய் நீங்க சாவ போறீங்க. அம்மா சொல்றாங்க பாரு யுத்தக்களம் சென்று மாண்டு விடுவேன். நாட்டின் நல சக்கரவர்த்திக்கு ஒரு பெண் குழந்தை தமயந்திக்கும் நலமகாராஜனுக்கு ஒரு பெண் குழந்தை நலாயணி. சிறப்பாக அந்த குழந்தையை வளர்த்து வந்தார்கள். அந்த நாராயணியை திருமணம் செய்து பௌத்திக முனிவரானவர் ஒரு பௌத்திக முனிவரான நலமாக சென்று இந்த பெண்ணை நான் திருமணம் கேட்கிறான். நலமகாராஜனும் தமயந்தியும் கலங்கினார்கள். ஒரு முனிவருக்கு பெண்ணை கட்டி கொடுத்தால் முனிவருக்கு குற்றம் பண்ணுவானா? அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்யவில்லை என்றால் சாபத்தை கொடுத்து விட என்று அந்த பௌத்திக முனிவர் தெரிவித்தார். நலமகாராஜனும் தமயந்தியும் மனம் கலங்கி தன் மகளை முனிவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. திருமணம் செய்து வைத்தார்கள். அப்பத்தி பெண்கள்லாம் மாப்பிள்ளை யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்க்க மாட்டார்கள். காலவகை பார்த்து திருமணம் செய்வாங்க. இப்போ உன் விரலுக்கும் என் விரலுக்கு வித்தியாசங்கடா? எங்க வயசான விரல் இன்னும் ஒரு கல்யாணம் கூட ஆகலாம். ஒரு கல்யாணம் எத்தனை கல்யாணம் ஆகணும் உனக்கு? 3 கல்யாணம் ஆகணும். ஒரு கல்யாணத்துக்கு இப்போ வண்டி ஓட்டுற 3 கல்யாணம் ஆகணும். 3 கல்யாணம் ஆகணும். அப்படி கால் கெட்டவர்களை பார்த்து திருமணம் செய்வார்கள். ராஜனும் அமைதியும் தன்னை பெண்ணை வைத்து அந்த பௌத்திக முனிவரை திருமணம் செய்த மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்க. மாப்பிள்ளை பார்க்க சொன்னார்கள். நம்ம காலை பார்த்தா அறியாத கால் தான் ஒரு கால். அறியாத கால்.
ஆமா முனிவரா இருந்தாலும் காலம் அறியாதக்கா. அந்த பெண்ணை பார்த்தோட இருவருக்கும் திருமணம் நடந்தது. நடந்த உடனே தமைந்து என்ன செய்தார்? தன் பெண்ணுக்கு தேர சீர்வரிசையை கொடுத்தார்கள். அந்த முனிவர் என்ன சொன்னார்? என்ன தெரிவித்தார்? பெண்ணே நலாயினி, நானோ முனிவன். பொன் பொருள் எனக்கு தேவையில்லை. கட்டி ஆடையோடு வர வேண்டும் என்று அத்தனை பொருள் நீக்கி நலாயனை அழைத்து காட்டிற்கு செல்கிறார். இந்த முனிவனுக்கு சந்தேகம் வந்தது. இந்த அறியாத பெண் யாதொரு தடையுமின்றி நம்மளை செய்து கொண்டாலே இன்னவளை சோதிக்க வேண்டும் என்று முனிவனானவன் இருக்கிறது. அதோ தெரிகிறது. அங்கு சென்று நீராடி வருகிறேன் என்று வரும்பொழுது நலாயனை பார்த்தான். இந்த அம்மாவை பார்க்கிறார்கள். ஏதோ வழி போகிறது நம்ம நின்றுருக்காங்க. நலாயனி பார்த்தான். பெண்ணே நீ யார் என்று கேட்க, ஐயா நான் சிறியானவள். சிறினா என்ன? சிறி என்றால் திருமணமானவள். என்ன போல திருமணமானவள். என்ன போல? இப்ப அந்த வார்த்தை யாரும் யூஸ் பண்றாங்க? ஏன்னா போய் நீ கேட்டியா வச்சுக்க. எங்க மாமியார் திருமணம் ஆச்சு. அத கல்யாணம் பண்ண கல்யாணம் வைராஜோடு இருந்தாரு. மாமியார் திருமணம் மாமியார் வயசு வந்தா இல்லையா? வந்துச்சா சிறியானவள். அந்த அந்த நாள் பாச யாரும் அந்த நாள் பேசுறாங்க. தமிழ் பேசுறது. தமிழ் பேசுகிற டாடி எனக்கு விடு, மம்மி எனக்கு விடு. அப்பா அம்மான்றத மறந்து போச்சு. அதே ஸ்டைல அப்பா அம்மாவுக்கு சோறு எதுவும் போறது கிடையாது. புரியுதா உனக்கு? இல்ல தமிழ் பேசுனா அசிங்கமான்னு நினைக்கிறான். மாசத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்தா போதும். அவங்க சோறு எல்லாம் போட்டு அவங்களே பாத்துக்கோங்க. தமிழ் பேசுறது கிடையாது. தமிழ் பத்து கிடையாது. தமிழ் ரெண்டாவது இப்ப நிறைய பேர் நாடகம் நாடகம் தமிழே பேசுறது கிடையாது. வேறுபட்ட கலையை நாம் முன்னிருந்து சொல்கிறோம். இந்த கட்டக்கூத்துல தான் அந்த தமிழ் இருக்குது. அது கூட கொஞ்சம், அது கூட சில நாடகம் மறந்துது போகுது. அந்த தமிழ் இல்லை. அப்படி ஸ்திரியானவள் அவன் என்ன பண்ண? ஸ்திரியானா அழகா இருக்கிறியே என்று ஏற்றி அவன் கையை பிடித்தார். கோபம் வந்தது நலாயனைக்கு. அடே துஷ்டனே, மாத்தான் மனைவி என்று பாராமல் எண்ணி கரை பிடித்தாய் அல்லவா? இதோ குஷ்டவக போக்க சாபம் கொடுத்தார். பெண்ணே நலாயனி, என்ன இது? நான் உன் கணவன், உன்னை சோதிக்க வேண்டும் என்று நான் மாற்றி வந்தேன். கொடுத்து விட்டாயே சுவாமி. சாபம் கொடுத்ததுதான். மனைவியை சோதிப்பது மகா பாவம். அவளதான் இப்ப நாட்டுல எல்லாம் சந்தேகப்பட்டுக்கிறான். ஏன்னா ராமரே சீதை நெருப்பில் இருக்கிற வீட்டுக்கு சமனார் 18 வருடமா 18 வருஷங்களா சண்டை, 18 மாதம் சண்டை போட்டாங்க. ராமாயணம் வந்து 18 மாதம் சண்டை போட்டாங்க. 18 மாதம் சண்டை முடிந்து சீதா பிள்ளை இது வந்து நெருப்பில் இறங்கிதான் அவளை குளக்கரையில் துணி வெளியிருக்கிறார்ல, துணி துவச்சு சொல்ல போடி நீ என்ன அந்த ராமரே உட்கார்ந்து வச்சுக்கிறார். நீ கொள்ளுங்கள். உடனே ராமர் காதல விழுந்த உடனே தன் மனைவி சந்தேகப்பட்டு ராமரே தீயில தான் ஊட்டிட்டு போனாங்க சென்றார். அதான் மனைவி வந்து அதனால தான் அது தொண்டு கொண்டு வருது. அவங்களாம் செஞ்சாங்க. எந்த ஒரு கணவனும் சந்தேகப்படாத கணவனே சத்தியமா எவனும் கிடையாது. 2 வருஷமா நான் கூத்தாடி வரேன். அருமையான குழந்தைங்க. நான் இது வரைக்கும் மனைவி மேல சந்தேகப்பட்டு கிடையாது. 2 வருஷமா கூத்தாடிக்கிறேன். சந்தேகப்படுத்த கிடையாது. வீட்டுக்கே போறது கிடையாது. இது எங்கன்னா வரத்து சிவமரான ஜாதிக்கு போறது, இல்லைன்னா வேற எங்கன்னா இது மாதிரி வரது. அப்படியே போய் ஸ்கூல் போய் பஸ் ஓட்டு எடுத்து இப்படியே போறேன். குழந்தை எப்படி போறது? அதுமே அண்ணன் போல போறது. அப்படி நலாயனி நித்த சாமித்தல் சுவாமி நான் என்ன செய்வேன் என்று புலம்ப பெண்ணே என்னை எடுத்து சென்று இறைவனுடைய சன்னதியில் வைக்க வேண்டும் என்று கேட்க அங்கு கைலகிரி வாசன் திருப்புர சுந்தரி திருப்புராந்திர சமேத கோயில் இருக்குதுல சிவனடியிலே எடுத்து சென்று அந்த குஷ்டவ கூடையோட அம்மா அந்த கூடையிலே தகவல் எடுத்து போட்டு அவன் நாளை தூக்கி மரம் கணவனுக்கு ஊன போதுன்னு பூச்சி. ஆமா, ஒரு 10ஆம் தேதி சம்பளம் வரணும், 16ஆம் தேதி சண்டை வலிக்கிற ஒரு நாள் இப்போ மூட்டை வலிக்கிறாங்களா?
அது சொல்லவே தேவை. 3ஆம் தேதி ஆக்சிடென்ட் என் வீட்டில் பறகுது போயிருக்குப்பா. என் முன்னாடி கணவனுடைய காலையில் வர சொல்லிட்டாச்சு ஆன முடிச்சு நல்ல பொம்பளை 18 நாள் ஆச்சு இங்கே வரைக்கும் நிற்கிட்டு முடியடா. நீ இருந்தார்ல அதெல்லாம் கவட்டேன் எங்கள் அண்ணன் கொடுத்தாச்சு. ஏன் ஒண்ணு கொடுத்தாச்சா எங்கள் அண்ணன் கேட்டாச்சு ஒன்ன மாதிரி குழந்தைங்க அதுக்கு பகுத்துட்டு போய் நம்மளால பார்த்துக்கிறேன். இப்போ கல்யாணம் பண்ணலாம் உயிரை போனாலும் கொடுக்குறத திட்டணும். பொண்ணுக்கு 20,000 அப்படியே கொடுத்தேன் சம்பளத்துக்கு. அவன் இட்டு போனான் பாரு, அவனு இட்டு போல அந்த பொண்ணு இன்னொருத்திட்டு முடிச்சு. கணவனுடைய பாதங்கள் வலிக்கு போகிறது. அங்க இருக்கின்ற ஆலமர அரசமர தழலை எடுத்து சென்று கூடை ஒண்ணு மூங்கில் பின்னி அந்த கூடையில வைத்து கணவனை எடுத்து தந்து கைலங்கிரி வாசனுடைய சன்னதியிலே வச்சாங்களாம். சிவபெருமான் இடத்தில் வைத்தார்கள். சிவபெருமான் கோயிலாண்ட என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்க்கலாம். தெரியுமா இதெல்லாம் அவனுக்கு? சிவபெருமான் கோயிலாண்ட அன்னைக்கு தினமும் அவருக்கு நாட்டியமார்கள் நாடகம் ஆடுவார்கள் தினந்தோறும். அது காலம் மாறி போச்சு எல்லாம் சிவபெருமானே ரம்பை ஊர்வசி திலத்தொகை மேனகி என்று சொல்லக்கூடிய அனைத்து மாதிரிடும் நாட்டியம் ஆடும் பொழுது இவன் குஷ்ண இப்ப உட்காந்துக்கிறானே அந்த ரம்ப மேல ஆசைப்பட்டான். பெண்ணிய நலாயனி அந்த பெண் எனக்கு வேணும் கேட்கிறான். சுவாமி உங்கள் ஆசை கணவனுடைய ஆசையை நிறைவேற்றுவது மனைவியுடைய கடமை. இன்னைக்கு சாம்பார் வைன்னு சொன்னா கூட வைக்க பொம்பளை கிடையாது. இவனுக்கு சாம்பார் என் இருக்கிறது சொன்னான். டிவி போட்டுக்குவாங்க. அதுக்கு இது பேர் போட்டுக்கிட்டுனா நான் வேலைக்கு வந்து கணவனுடைய ஆசை நிறைவேற்ற மனைவி கடமை என்று தன் கணவனுடைய ஆசை நிறைவேற்ற ரம்பனுடைய வாசலிலே ஒரு தாசினுடைய வாசலிலே சென்று விடிகாலை 4 மணிக்கு போய் அழியாத 3 மணிக்கு போய் நம்ம கோலம் வண்ண கோலங்களை போட்டு வராங்க. யார் தாசியுடைய வாசலிலே நலமகராஜன் மனைவி நலாயனி கோலம் போட்டு வராங்க. இந்த அம்மா போய் காலையில அந்த தாசி வந்து பாக்குறாங்க. இது என்ன வித்தியாசமா இருக்கு? அரச குடும்பத்துல பெண்கள் வந்து வித்தியாசமா கோலம் போடுவார்கள். என் அம்மாவுக்கு சந்தேகம் வந்து 5 நாள் 6 நாள் ஆனது. யோசித்தால் யார் என்று பார்க்க வேண்டும் என்று காலை 4 மணிக்கு அந்த தாசி வந்து உட்கார்ந்து இந்த அம்மா கோலம் போட்டு கையை பிடிச்சாங்க. கையை பிடித்தார்கள். பெண்ணே நீ யார்? உன்னை பார்த்தால் குடும்பத்தில் பெண்ணை போல் இருக்கின்றால் ஆனால் கோயிலில் நடமாடிய நடமாதல் என் வாசலை கோலப்படுறேன். அம்மா என்று கேட்க எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். வாசல் எதற்காக கோலப்பட்டார் என்றால் கணவன் உன் மேல் ஆசைப்பட்டு விட்டார். அடைய வேண்டும் தெரிவித்தாங்க. அதுக்கு என்ன இருக்கணும்னா அம்மா என்னுடைய கணவன் உருவம் அகோரமான உருவம் அவரை எப்படி நீ அடைவ கேட்க பெண்ணே ஒரு பெண்ணுக்கு பெண் உதவாவிட்டா மண்ணிலே என்ன இருக்கிறது? ஒரு அரச குடும்பத்தில் பெண் என் வாயிற்படியில் கோலமிடுகிறாய். உன் கணவரை ஒன்று சேர வேண்டும் என்று தன் கணவனை நலாயனை எடுத்து சென்று ஆசிரியத்தை விட்டு கணவனுடைய ஆசையை நிறைவேற்றி எடுத்தவனை கொண்டான். என்னை தனித்தினாய் கள்ளி என்றோ தாசி என்றோ வேசி என்றோ இப்படி எல்லாம் யோசிக்கிறாயே. ஏதோ பெண்களால் சொன்னவர்கள் என்று இப்படி எல்லாம் நான் நடந்து கொண்டேன். உன்னை இப்பேற்பட்ட சுத்தமான குளத்தில் பிறந்திருப்பதாக எனக்கு தெரியாமல்
ஆகையால் இப்படியெல்லாம் நடந்து விட்டேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் நாதா. என்னே பொன்னுருவி, நீ சொல்கின்ற வார்த்தை நியாயமான வார்த்தைதான். இருந்தாலும் திட்டத்தில் கடமை கேட்க வேண்டும். நான் யாருக்கு அடிமை? என்னுடைய இருந்தாலும் அடி நன்றி தம்பி துரியோதன இல்லத்துக்கு வந்தேன். துரியோதன வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தான். பார்த்தேன், தம்பி துரியோதன எங்கு செல்கிறது அழைக்க, அண்ணா நான் வேட்டைக்கு செல்கிறேன், வாருங்கள் இருவரும் செல்லலாம் என்று தெரிவித்தான். தம்பி துரியோதனா, என் உடம்பு சரியாக இருக்கிறது, என்னால் வர முடியாது என்றான். அண்ணா, நான் சென்று வேட்டையாடி எடுத்து ஒரு பொருளை பார்த்து ரசிக்க வேண்டாம், நான் வருவரையில் நீங்கள் அரண்மனை அமர வேண்டும் என்று அமர வைத்தான். அமர்த்துக் கொண்டிருந்தேன். என் தம்பி பானுமதி என்று சொல்லக்கூடிய பெருந்தருவாள், ஆமா பானுமதி என்று சொல்லக்கூடிய பெருந்தருவாள், மாவா அமருங்கள் அமருங்கள், தம்பி வரும் வரையில் நம்ம காயபாசிகை. ஆமா, தெருவக்கம் பார்த்தவர் என் தம்பி மனைவியும் பார்த்தவர் அமர்ந்து நாய விளையாடி கொண்டு இருந்தோம். அத்தனை ஆட்டம் என் தம்பி மனைவி பானுமதி என்று சொல்லக்கூடிய பெருந்தருவாளை வெற்றி பெற்றான். வெற்றி பெற்று கொண்டே தோல்வியுற்றே இருந்து நேரங்கள் கடந்தன. கடைசி ஆட்டம் நான் ஜெயிக்கிற நேரம் தம்பி துரியோதனன் வருகிறான். துரியோதனன் வருவதை பார்த்த பானுமதியும் எழுந்தார்கள். என்னுடைய எண்ணம் என்ன தோணுச்சுன்னா, என்ன இத்தனை ஆட்டம் ஜெயிச்சுமே இந்த நாட்டு தோக்கொண்டு எழுதுறான் எட்டி கைத்தில் இருந்த மார்பனை எடுத்து பிடித்து மனமலை அருந்து கீழே விழுந்தனர். துரியோதனன் வைக்கிறான். என்னுடைய நாடி நரம்பு அத்தனை நின்று விட்டது. ஒரு மனைவியை தொட்டு பிடிக்க சொல்ல ஒத்துப்பானா? மார்பகத்தை பிடித்து கிழித்தால் இருப்பான். அண்ணா, இதற்காக இந்த நிலைமை. என்னுடைய அண்ணன் தோல்வி உற்றான் என்று எழுதிக்கொண்டாய பெண்ணை என்று தன் மனைவியை வர வைத்து அந்த ஆட்டத்தை ஜெயித்து நன்றி செய். சொல்வதை கேட்டீர்களா? வருகிறான் எதிரே உன்னை எதிர்த்து வரான். என்னையா முடியுமா? அடிமணிகளத்தில் வந்தியே
திறம் சென்று வாரி எங்க போறாரு எங்க போற ஏதுக்கு போற முட்டி வச்சாங்க போய் வரணும்னா எங்கன்னு ஒரு மனைவி எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? கேட்கக்கூடாது. ஒருவர் செல்கிறாரானால் ஒரு கணவன் வெளியே செல்கிறார் என்ற மனைவி தடை சொல்லக்கூடாது. ஆமா, திருட போனா கூட போய் வெற்றியோடு வாருங்கள். நாம எவ்வளவு தவறு இது செய்யக்கூடாது. மனைவி நம்ம அனுபவத்தில் எவ்வளவு திரும்ப நம்ம எவ்வளவு சாப்பிட்டோம்னா வெளியா நான் திரல்லப்பா நீயா எவ்வளோ நாளைக்கு 9,000 ரூபாய்க்கு 45,000 வாங்குறேன் பாவி. போச்சா மதிய மனைவி போச்சா என்ன பாவியா ஏண்டா அங்கே போறீங்களா போயிடலாம் பாய் மனுஷனுங்களா புத்தி மாறி போச்சா மதி மழங்கி போச்சா தெரியா எத்துகள் மெத்திட பையாடா இங்க வாடா. எத்துகள் மெத்திட சர்ப்பங்கள் புரிந்திடும். போறீங்களா? யாரு கொல்ல போறீங்க? தம்பி மாற கொல்ல போறீங்க? காவலன் அவங்களுக்கு எதிர்பார்க்க யார் வருகிறார்? சீமன் நாராயணமூர்த்தியானவர் என்ன செய்தார் தெரியுமா? இருவருக்கும் பிள்ளை இல்லை என்று என் வீட்டில் பின்புறமாக ஒரு மாய மாமரத்தை உருவாக்கினார். யாரு? தெருவில் வந்து ஏன் வேண்ட பிரசாதம் வாங்கி கொடுக்குறான் பாரு. மாயக்கண்ணன் ஒரு மாய மரத்தை உருவாக்கி இப்போ நமக்கே தெரியாத வீட்டுக்குள்ள மரம் முளைக்கும் தெரியுமா? ஆமா, அது என்ன மரத்தாம்பூத்தில் நிறைய காய்க்கும். அப்படி மாயமரத்தை உருவாக்கி அது மாயக்கனி இவர்களால் கணவர மனை ஒன்று சேராது, ஒரு வயிற்றிலே பிள்ளை பிறக்காது என்பதற்காக கருதி ஒரு மாய மரத்தை உருவாக்கி அந்த மாய மரத்திலே ஒரு மாமரத்தை வாங்கலை உருவாக்கினார். இருவரும் அந்த மாம்பழத்தை ஆள் கொண்டு சாதிச்சு 2 மாமம் சுகத்திட்டோம். இருவரும் சுகபோகத்தில் ஒரு பிள்ளை பிறந்தன. அந்த பிள்ளை தான் யார் சொல்ல வராங்க? அதுதான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியான இக்காலத்தில் வாரிசு வேண்டும் கடவுள் வந்து செய்து சேரெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கோடியா போய் கோயிலில் கொட்டிட்டு குழந்தை பிறக்காது, ஒண்ணுமே இருக்காதான், 10 புள்ள பெற்றுவான். புரியுதா? ஈரவன் நாராயணன் ராஜா எனக்கு 1 ரூபாய் சொத்து கிடையாது, 1 ரூபாய் நிலமும் கிடையாது, எனக்கு 7 பொண்ணுங்க.
ரூபாய்க்கு நாளாம் இப்ப கிடையாதுப்பா. எதுவுமே இல்லையா? ஏய் பொம்பளை பசங்க பாருங்க. அப்படி ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அவர் என் வாயில்படி பின்புறமாக ஒரு மாயமரத்தை உருவாக்கி 2 மாங்கனிகளை உருவாக்கினார்கள். என் கனவின் என்னுடைய ஒத்துமைன்னா தனித்தனியாக வீட்டில் வந்தாலும் எந்த பொருளும் பேர் பாதி. என் மனைவிக்கு தனியாக அரண்மனை கட்டி கொடுத்திருக்கின்றேன். மனைவி வாழ்கிறார்கள், நான் தனியாக அரண்மனை இருக்கின்றேன். இருவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் வருகின்ற பொருள் ஆளுக்கு பேர் பாதி. எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மாமரத்தில் 2 மாங்கனிகள் காய்க்கிறேன். மாய மரத்தில் 6 ஒரு பழம் சாப்பிட்டோம். இருவரும் தன்னை மறந்து குழந்தையை பெற்றெடுப்போம். மனைவியை சேர்வதற்கு மாய மாமரத்தை சாப்பிட்டேன். ஒரு மயிலுடைய நிலைமை இப்படி இருந்தா உலகம் எப்படி உருவாகும்? இந்த கதை யாரு சொந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியானவர் இவர்கள் காலத்திலே பிற்காலத்திலே 2 பேரும் ஒண்ணு சேர்ந்த விஷயத்துக்கு பிள்ளை போறாங்க இல்ல, நிறைய வாக்கியம் சொல்ல மாட்டாங்க. ஆமா உண்மை. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கடவுள் வந்து எல்லாருக்கும் போது, கடவுளுக்கும் எனக்கும் ஆவாத நான் திட்டுவேன். இருந்தாலும் அவர் எனக்கு தர வேண்டியது கண்டிப்பா தந்துடணும். கடவுள் ஒரு பிள்ளைய 2 பேர் பெற்கிறோம். ஒரு பிள்ளை சோறு போடுவான், ஒரு பிள்ளை சோறு போட மாட்டான். அதுக்காக ஒரு பிள்ளைக்கு சொத்து தர போடுமா? இல்ல, நான் கடவுளை கும்பிட்டாலும் கடவுளுடைய பிள்ளை தான். எனக்கு தரணும். ஒரு மாயமரத்தை உருவாக்கி அந்த மாய மரத்துல 2 மாங்கனிகள் வந்தன. என் மனைவி ஒண்ணு, நான் ஒண்ணு சாப்பிட்டோம். இருவரும் மதிமழை, இருவரும் ஒன்று சேர்ந்து விஸ்வகேதன் பிள்ளை பிறந்தது. மனைவி சாரத்துக்கே மாய மாம சாப்பிட்ட என் நிலைமை அதை விட்டு வந்து இப்ப இல்லாத கதையில பேசலாம். அது எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? அது என்ன பொருள்? ஒரு வார்த்தை பேச வேண்டும், அந்த வார்த்தைக்கு பொருள் இருக்க வேண்டும். நீ பேசுகிற வார்த்தைக்கு பொருள் என்ன? ஒருத்தனுக்கு எப்படியா பையன் சொல்றேன்னா அதுக்கு பொருள் இருக்கணும். என்ன பொருள்? ஐடியா சொல்றேன். நீ அப்பயே தாமரை ஊற்றி அனுப்பிச்சிங்கன்னா இவ்வளோ தொந்தரவு இல்லை. நீ அப்பயே நான் யுத்தத்திற்கு செல்ல போகிறேன், கை தாமரை கொடி அப்பயே கொடுத்துருந்தா கையே கை தாமரை கொடுக்க மாட்டியே. கை தாமரை அது கொடுத்தாதான் அவர் கம்முன்னு போயிடுவா. பேசுகின்ற வார்த்தைக்கு பொருள் இருக்க. ஒரு மனிதனும் ஊர்ல பேசுற வார்த்தை கண்டிப்பா பொருள் இருக்கு. நிறைய பேர் வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்றான். இது வந்து எல்லாருக்கும் சொல்ற கதை. வார்த்தை வீட்டில் மனைவி பிள்ளையிடத்தில் பேசினாலும் அந்த வார்த்தைக்கு பொருள் இருக்க வேண்டும். அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அது கொஞ்சம் வசதி வசதி படித்தவர்கள் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. வசதி இல்லாதவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. வாயில வந்து பேசுவான். ஒரு மனிதன் பேசுகின்ற வார்த்தைக்கு பொருள் வேண்டும். கணவனுக்கு பேசலாம், மனைவிக்கு பேசினாலும், ஒரு நண்பனுக்கு பேசினாலும், ஊர்ல பேசினாலும், தலைவனுக்கு பேசினாலும் அந்த வார்த்தைக்கு பொருள் வேண்டும். பேசுகின்ற வார்த்தைக்கு பொருள் சொல்லு. சொல்லு. எவ்வளவோ சொல்றாரு. அப்புறம் அவர் ஒரு புது வரமா நான் ஒரு ஐடியா சொல்ல போய் நம்ம வீட்டில் போய் ஒரு சத்தியம் தவிர நம்ம மனிதனுக்கு அர்த்தம் அல்ல. அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எவன் ஒருவன் கராரா பேசி சத்தியத்துக்கு நீதி நேர்மைக்கு கராரா இருக்கிறானோ வாழ்க்கையில சத்தியமா முன்னேறுவான். இது சத்தியம். உள்ள ஒண்ணு வச்சுக்கணும். நீ குட்டியான வாங்கி சேர்த்து 1 மாசம் சொன்ன நான் கூத்துக்கு போட காரணம் இல்லை. அது வேற வண்டிக்கு சத்தியம் என்பது மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டது. ஒவ்வொரு மனிதனும் சத்தியத்தை கடைபிடிப்பேன், அவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். அடி சத்தியம் தவறு எந்த தரணியில் இருந்து என்னை முன்னேறுவி. என் உள்ளம் துரியோதனன், என் உடம்பு துரியோதனன், என்
நாவு துரியோதனன், என் கண் துரியோதனன், என் காது துரியோதனன், என் ரத்தம் துரியோதனன், என் எண்ணமே துரியோதனன், துரியோதனன், துரியோதனன். அடி சத்தியம், அடி சத்தியம், சவாரி தாராட்டி எதிர்த்து என்னை நீ எத்தனை தர சொன்னாலும் என்னுடைய கணவரி விடை கொடுத்து தாமலம் தர வேண்டாம், போருக்கு போக வேண்டும் என்று இவ்வாறு இருக்கின்றார். சொல்றேன். ஆமா நான் போய் ரெடி பண்ண நாதா, ஐயோ